Hi friends, welcome to Conquest Hindu News Analysis dated 1st September 2020. இன்னைக்கு நம்ம பார்க்க போற ஃபர்ஸ்ட் ஆர்டிக்கல் எதை பத்தி அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்தியாவுக்கும் சைனாக்கும் ஏற்கனவே பார்டர்ல ஸ்டாண்ட் ஆஃப் இருக்கு அப்படிங்கிற நியூஸ் பேப்பர் ரைட் ஃப்ரம் ஜூலை மாசத்துல இருந்தே வந்துட்டு இருந்தது. ஆனா இப்போதைக்கு நடுவுல கொஞ்ச நாள் வந்துட்டு எந்த ஒரு பெருசான அக்ரவேஷன்ஸும் பண்ணாம இருந்தக்கூடிய சிச்சுவேஷன்ல புதுசா சைனீஸ் அவங்களோட ட்ரூப்ஸை இன்னும் அதிகப்படுத்தியிருக்காங்க. இந்தியாவோட டெரிட்டரிக்குள்ள இன்க்ளூட் ஆயிருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரி, எந்த இடத்துல ஆயிருக்காங்கன்னா லடாக் ரீஜன்ல. ஸோ ஜம்மு அண்ட் காஷ்மீர்ல இந்த பர்டிகுலர் அதர் ஹாஃப் வந்துட்டு லடாக் யூனியன் டெரிட்டரி அப்படின்னு பிரிச்சிருக்காங்கல்ல. இந்த லடாக்ல இந்த மேல ஈஸ்டர்ன் சைட்ல இந்த டாட்டட் பிளாக் கலர் லைன்னால டிவைட் பண்ணியிருக்காங்கல்ல. இந்த லைன் என்னன்னு சொல்லுவாங்கன்னா லைன் ஆஃப் ஆக்சுவல் கண்ட்ரோல் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த லைன் ஆஃப் ஆக்சுவல் கண்ட்ரோலுக்கு ஈஸ்டர்ன் சைட்ல இருக்கக்கூடிய இந்த ரீஜனை தான் தே கால் இட் அஸ் அக்ஷய் சின் ரீஜன் அப்படின்னு சொல்லுவாங்க. 1962 வார்ல இருந்தே சைனா தான் இந்த பர்டிகுலர் டெரிட்டரியை ஆக்குபை பண்ணிட்டு இருக்காங்க. இன்னுமே இந்த லைன் ஆஃப் ஆக்சுவல் கண்ட்ரோல் அப்படிங்கிறது ப்ராப்பரா டிமார்க்கேட் பண்ணப்படாத இடத்துல அப்படிங்கறனால இந்த பேட்ரோலிங் அப்படிங்கிற ப்ராப்ளம்ஸ் கிரியேட் ஆகி பாங்காங் லேக் அப்படிங்கிற ஒரு லேக்ல பாதி வந்துட்டு இந்தியன் டெரிட்டரிக்குள்ள இருக்குது, பாதி வந்துட்டு எங்க இருக்குது சைனா ஒரு டெரிட்டரியில இருக்கு. இந்த ரீஜன்ல திருப்பி எக்ஸ்கிளமேஷன்ஸ் ஆர் யோர் திருப்பி அக்ரவேஷன்ஸ் நடந்திருக்கு அப்படின்னு சொல்றாங்க. பிளஸ் மேல வந்துட்டு டெப்சாங் பிளைன் அப்படிங்கிற இடத்துலயும் எக்ஸ்கலேஷன்ஸ் வந்துட்டு ஜாஸ்தி ஆயிருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அப்ப புதுசா எஸ்கலேஷன்ஸ் வந்திருக்கு அப்படிங்கிறது தான் ஆர்டிக்கல். சரி, இந்த சைனா இந்தியாவுக்கு நடுவுல இருக்கக்கூடிய பார்டர் டிஸ்பியூட்ஸை நாங்க ஏற்கனவே டீட்டெயிலா டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். ஸோ அதனால கீழே வீடியோல லிங்க் கொடுக்குறேன், அதை வந்துட்டு நீங்க போய் பார்த்துக்கோங்க, கம்ப்ளீட்டா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிடலாம். ஸோ ஏற்கனவே இருக்கக்கூடிய டிஸ்பியூட்டட் டெரிட்டரியில இப்போ புதுசா எஸ்கலேஷன் கிரியேட் ஆயிருக்குன்னு சொல்றாங்க. ஆகஸ்ட் 29 அன்னைக்கு பாங்சாங் லேக் கீழே காமிச்சேன்ல, அந்த பாங்சாங் லேக்ல வந்துட்டு புதுசா அவங்க வந்துட்டு என்ன பண்ணிருக்காங்கன்னா உள்ள வர ஆரம்பிச்சிருக்காங்க. இல்லீகலா லைனை கிராஸ் இருக்காங்க அப்படின்னு இந்தியா சொல்றாங்க. இந்த பிளஸ் ஆன் ஆகஸ்ட் 31 அன்னைக்கு 2 பாயிண்ட்ஸ்ல கிராஸ் பண்ணியிருந்தாங்க. ஒன்னு பாங்காங் லேக், இன்னொன்னு வந்துட்டு ரென்குவின் மவுண்டன் பாஸ். இந்த இடத்துல சைனா என்ன சொல்றாங்கன்னா, இல்ல நாங்க வரல, இந்தியா தான் வந்துட்டு உள்ள வந்தாங்க, அக்ரஷன் மேக் பண்ணிருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. சோ இந்த அக்ரவேஷன்ஸ் எல்லாம் ரொம்ப ஜாஸ்தியாகக்கூடிய நேரத்துல, அக்ரஷன்ஸ் ஜாஸ்தியாகக்கூடிய சிச்சுவேஷன்ஸ்ல பிரிகேட் கமாண்டர் லெவல்ல சுஷூல் அப்படிங்கிற பிளேஸ் கரெக்டா பாங்சாங் லேக்குக்கு சவுத் வெஸ்ட் டைரக்ஷன்ல இருக்கு. இந்த சுஷூல் அப்படிங்கிற பிளேஸ்ல வந்துட்டு ரெண்டு பர்டிகுலர் ஆர்மிஸும், அதாவது இந்தியன் அண்ட் சைனா ஆர்மில இந்த கமாண்டர் லெவல் மீட்டிங் நடத்தியிருக்காங்க இந்த டிஸ்பியூட்ஸை ரிசால்வ் பண்ணும் அப்படிங்கிறதுக்காக. பிளஸ் ஆர்மி என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நாங்க பீஸ் மெயின்டைன் பண்ணணும்னு தான் நினைக்கிறோம் த்ரூ டயலாக். ஆனா அதே நேரத்துல நாங்க எங்களோட டெரிட்டோரியல் இன்டெகிரிட்டியை ப்ரொடெக்ட் பண்ணோம் அப்படிங்கிறதுலையும் ஈக்குவலி டிட்டர்மைண்டா இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் இதை ரிலேட் பண்ணி வந்த இந்த ஆர்டிக்கல் இஸ் 1000 ஸ்கொயர் கிலோமீட்டர்ஸ் நவ் அண்டர் சைனா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆர்டிக்கல் வந்திருந்தது. அதாவது கம்ப்ளீட்டா அந்த டெரிட்டோரியா இருக்கட்டும், இல்ல லைன் ஆஃப் ஆக்சுவல் கண்ட்ரோல்ல இருந்து கிட்டத்தட்ட 1000 ஸ்கொயர் கிலோமீட்டர்ஸ் ரைட் ஃப்ரம் தி நார்த் டு தி சவுத் ஸ்ட்ரெச் வரைக்கும் இவ்வளோ கிட்டத்தட்ட 1000 ஸ்கொயர் கிலோமீட்டர்ஸ் வந்துட்டு சைனாவோட கண்ட்ரோலுக்கு அடியில தான் இருக்கு அப்படின்னு இன்டெலிஜென்ஸ் இன்போர்ட் சொல்லியிருக்காங்க. ஸோ சைனா வந்துட்டு ரொம்ப பெரிய அளவுல வந்துட்டு ட்ரூப்ஸ் மூவ் பண்றதா இருக்கட்டும், இல்ல அங்கங்க டென்ட் போட்டு ஃபோர்ட்டிஃபை பண்றதா இருக்கட்டும், ஏப்ரல்ல இருந்தே நடந்துட்டு இருக்கு. சீனியர் கவர்மெண்ட் அஃபீஷியல் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, டெப்சாங் பிளைன்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நார்த்ல தான் இருக்கும் இந்த டெப்சாங் பிளைன். இந்த டெப்சாங் பிளைன்ல இருந்து சுஷூல் வரைக்குமே சிஸ்டமேட்டிக்கா சைனீஸ் வந்துட்டு மொபிலைஸ் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. ஏற்கனவே வந்துட்டு 20 கிலோமீட்டர்ஸ் இன் கல்வான் வேலி அண்ட் 12 கிலோமீட்டர்ஸ் இன் ஹாட் ஸ்ப்ரிங் ரீஜன்ஸ் இதையுமே சைனா தான் அவங்களோட ஆக்குபேஷன்ல வச்சிருக்காங்க. ஸோ எவ்வளவுதான் நிறைய டிப்ளமேட்டிக் அண்ட் மிலிட்ரி லெவல் டாக்ஸ் நடந்திருந்தாலுமே இந்த ஸ்டாண்ட் ஆஃப் அப்படிங்கிறது இன்னும் கண்டினியூ ஆயிட்டே இருந்தது. ஆனா ஒரு பாயிண்ட் ஆஃப் டைம்ல இந்த ஸ்டாண்ட் ஆஃப் அப்படிங்கறத கொஞ்ச நாளைக்கு ஸ்டாப் பண்ணி வச்சிருந்தாங்க. நாங்க எந்த விதமான அக்ரஷன்ஸும் மேக் பண்ண மாட்டோம், நாங்க வந்துட்டு கொஞ்சம் பின்னாடி தள்ளி போயிடுறோம், அதே மாதிரி இந்தியாவும் பின்னாடி தள்ளி அவங்க ட்ரூப்ஸை பின்னாடி எடுத்துடணும் அப்படின்னு சொல்லி ஜூலை 5 அன்னைக்கு இந்தியாவோட நேஷனல் செக்யூரிட்டி அட்வைசர் ஆர் தி ஸ்பெஷல் ரெப்ரசன்டேட்டிவ் அஜித் தோவலும் அண்ட் சைனாவோட செக்யூரிட்டி அஃபீஷியல் வாங்கையும் பெருசா ஒரு டிஸ்கஷன்ஸ் மாதிரி ஒரு கொண்டு வந்து இந்த பார்டர் ஏரியாஸ்ல நம்ம டிஸ்என்கேஜ்மெண்ட் பண்ணியிருப்போம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஆஸ் பர் தி அக்ரிமெண்ட் என்ன பண்ணிட்டாங்கன்னா, இந்தியன் ட்ரூப்ஸ் வந்துட்டு அவங்களோட ட்ரூப்ஸை வந்துட்டு பின்னாடி தள்ள ஆரம்பிச்சிட்டாங்க. அதே மாதிரி சைனாவும் அவங்களோட ட்ரூப்ஸை பின்னாடி தள்ளினதுக்கு அப்புறமாட்டி ஒரு
பஃபர் ஜோன், அதாவது 2 பேரும் அவங்களோட ஆர்மீஸ ரொம்ப பெருசா பேட்ரோல் பண்ண விடக்கூடாது. ஒரு ஸ்டிப்புலேட்டட் டைம்ல இந்த டைம்ல நீங்க போய் பேட்ரோல் பண்ணிக்கலாம் இந்தியா. இந்த டைம்ல வந்துட்டு சைனா பேட்ரோல் பண்ணிக்கலாங்கிற மாரி தனித்தனி டைம் ஸ்கேல்ல வந்துட்டு பேட்ரோலிங் ப்ரொசீஜர்ஸ் வச்சிருந்தாங்க. இந்த ஸ்டாண்ட் ஆஃப் வந்துட்டு இருக்கக்கூடிய சிச்சுவேஷன்ஸ்ல தான் யுஎஸ் இந்தியா ஸ்ட்ராட்டஜிக் பார்ட்னர்ஷிப் ஃபோரமோட ஆனுவல் லீடர்ஷிப் சம்மிட் நடந்துட்டு இருந்தது. இந்த சம்மிட் நடக்கிறதுக்கு முன்ன இந்த சம்மிட் நடந்துட்டு இருக்கக்கூடிய சிச்சுவேஷன்லயே எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ் மினிஸ்டர் ஜெய்சங்கருக்கு இன்ஃபர்மேஷன் ஆர்மி கிட்ட இருந்து என்ன வந்துருச்சு அப்படின்னா, சைனா திருப்பி ப்ரொவோகேஷன்ஸ் மேக் பண்றாங்க, நிறைய நம்மளோட டெரிட்டரிக்குள்ள என்டர் ஆறாங்க அப்படிங்கிற மெசேஜ் வந்துருச்சு. ஆனா இவர் வந்துட்டு ஸ்டேட்மெண்ட் வந்துட்டு இந்த பர்டிகுலர் இன்டர்நேஷனல் ஃபோரம்ல மேக் பண்ணும் போது என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, சி இந்தியா அண்ட் சைனா வந்துட்டு ஒரு விஷயத்தை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். ரெண்டுமே வந்துட்டு ரொம்ப பெரிய கண்ட்ரி, ரெண்டுமே ஒரு தனித்தனி சொசைட்டிஸ் இருக்கு, பில்லியன் அமௌண்ட் ஆஃப் பாப்புலேஷன் இருக்கக்கூடிய சிச்சுவேஷன்ல நம்ம ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்க்கும் ஒரு யூக்லிபிரியத்துக்கும் வரணும். ஸோ ஹி கால்டு ஃபார் மோடஸ் விவெண்டி அப்படிங்கிற வார்த்தை சொல்லியிருந்திருப்பேன். இந்த மோடஸ் விவெண்டி அப்படின்னா ஒரு அக்ரிமெண்ட்டுக்கு வருவோம், நீங்களும் எக்ஸிஸ்ட் ஆகணும் நாங்களும் எக்ஸிஸ்ட் ஆகணும், எங்களை அழிச்சிட்டு நீங்க வாழ முடியாது. ஸோ அதுதான் மோடஸ் விவெண்டி அப்படின்னு சொல்லுவாங்க. அக்ரிமெண்ட் டு கோ எக்ஸிஸ்ட், 2 பேரும் ஒரே இடத்துல கோ எக்ஸிஸ்ட் ஆகணும் அப்படிங்கிறது இந்த 2 ஏஷியன் பவர்ஸும் ஃபர்ஸ்ட் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஸோ அப்ப இத சொல்லும்போது வேற என்னமோ சொல்லியிருப்பாங்கன்னா, ஒரு பிராக்டிகல் வேர்ல்ட்ல இருக்கோம் நம்ம, நம்ம ரியலிஸ்டம் அப்படிங்கிற கான்செப்ட தான் எடுப்போம். இன்டர்நேஷனல் ரிலேஷன்ஷிப்ல 2 கான்செப்ட்ஸ் பத்தி மேஜரா பேசுவாங்க. ஒன்னு ஐடியலிசம், இன்னொன்னு வந்துட்டு ரியலிசம். ஐடியலிசம்னா எல்லாமே பெர்ஃபெக்ட்டா இருக்கணும், இது இப்படிதான் நடக்கணும், இது ப்ரொசீஜர்ஸ் படி இப்படிதான் இருக்கு அப்படிங்கிற மாரி நான் நினைக்கிறதா ரைட் அப்படிங்கிற மாரியான ஃபார்முலேஷன்ஸ். இது வந்துட்டு ஐடியலிசம் அப்படின்னு சொல்லுவாங்க. வேரஸ் when it comes to realism அப்படின்னு சொல்லக்கூடிய ஃபார்மேட்ல எது பிராக்டிக்கலோ அது மாதிரி வந்துட்டு டெசிஷன்ஸ் வந்துட்டு மாத்தி எடுத்துக்கலாம் அப்படின்னு. ஸோ ரியலிஸ்டிக்கா பார்க்க போறோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு கண்ட்ரி வந்துட்டு ரொம்ப பெருசா க்ரோ ஆகுது, ரொம்பவே பவர்ஃபுல் ஆகுது அப்படிங்கிற பட்சத்துல அது கண்டிப்பா அதோட இன்ஃப்ளூயன்ஸ்ல பக்கத்துல இருக்கக்கூடிய ஏரியாஸ்லயும் ஜியோகிராபிஸ்லயும் அதோட இன்ஃப்ளூயன்ஸை காட்டணும் அப்படின்னு தான் நினைக்கும். ஸோ இந்த மாதிரியான ஆக்டிவிட்டிஸா இருக்கட்டும், கெப்பாசிட்டிஸா இருக்கட்டும், இது எல்லாமே இதுக்கு முன்னாடி அவங்க காமிச்சிருக்கவே மாட்டாங்க. புதுசா ஒரு பவர் வந்திருக்கு அப்படிங்கிறதுனால they are showing this kind of influence அப்படிங்கிறது. இது சைனாவா இருந்தாலும் பண்ணுவாங்க, சைனா சில இடத்துல பண்றாங்க, அதே மாதிரி நாங்களும் வந்துட்டு சில இடத்துல பண்றோம் அப்படிங்கிற ஸ்டேட்மெண்ட்டையும் சொல்லியிருந்திருப்பாரு. இந்த இந்த பர்டிகுலர் சம்மட்ல கொஸ்டின் வந்துட்டு என்ன ரைஸ் ஆயிருக்கும் அப்படின்னா, சைனா இந்த மாதிரி அக்ரெசிவான பிஹேவியர் பண்றாங்களே, இந்த மாதிரி அக்ரெசிவான பிஹேவியர் பண்றதுக்கான ரிசல்ட் வந்துட்டு இந்த அக்ரெசிவ் பிஹேவியரை நீங்க சேலஞ்ச் பண்ணணுங்கிற சிச்சுவேஷன் வந்தது அப்படின்னா, நீங்க யூஎஸோட ரொம்ப க்ளோஸா மூவ் ஆக ஆரம்பிப்பீங்களா, இன்னும் நிறைய டிஃபென்ஸ் அக்ரிமெண்ட் சைன் பண்ணுவீங்களா, மிலிட்ரிஸ்ல இன்னும் ஃபவுண்டேஷனல் அக்ரிமெண்ட் சைன் பண்ணுவீங்களா, உங்களோட குவாடிலேட்டரல் அப்ரோச்சா இருக்கட்டும், இல்ல இந்தியா யூஎஸ் 2+2 டயலாக் இந்த வருஷம் அக்டோபர்ல நடக்க போகுது, இந்த மாதிரி வந்துட்டு உங்களோட ரிலேஷன்ஷிப் வித் யூஎஸ் நீங்க இன்னும் ரொம்ப ஸ்ட்ரென்தன் பண்ணுவீங்களா அப்படின்னு ஜெய்சங்கர் கிட்ட கேட்ட போது, ஒரு கண்ட்ரிக்கும் இன்னொரு கண்ட்ரிக்கும் ரிலேஷன்ஷிப் இருக்கு அப்படிங்கிற பட்சத்துல அவங்களோட ரிலேஷன்ஷிப் அப்படிங்கிறது ஒரு தனித்துவமானது. ஒரு கண்ட்ரியை அழிக்கணும் இல்ல ஒரு கண்ட்ரியை சேலஞ்ச் பண்ணுங்கிறதுக்காக எங்களோட ரிலேஷன்ஷிப் ஃபார்ம் ஆகல. எங்களோட ரிலேஷன்ஷிப்புக்குன்னு ஒரு தனியான ஒரு சிச்சுவேஷன் இருக்கு, நாங்க ஃபோக்கஸ் பண்ணக்கூடிய ஏரியாஸ் இது. ஒருவேளை இவங்களை சேலஞ்ச் பண்ணணும்னு சொல்லி நாங்க ஏதாச்சும் ஒரு கண்ட்ரியோட கூட்டு வச்சுட்டா கூட அது ஒரு ஷார்ட் டேர்ம் இஷ்யூவா தான் இருக்கும், லாங் டேர்ம்ல எடுத்து அதை பார்க்க முடியாது. அப்ப இந்தியாவும் யூஎஸும் ஏன் இவ்வளவு க்ளோஸா வராங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, எங்களோட இன்ட்ரெஸ்ட் ஒரே மாதிரி இருக்கு, எங்களோட வே ஆஃப் திங்கிங் ஒரே மாதிரி இருக்கு அப்படிங்கிற சிச்சுவேஷனால அல்டிமேட்டா யூஎஸ்கா இருக்கட்டும் இந்தியாவுக்கா இருக்கட்டும் இந்த உலகம் பீஸ்ஃபுல்லா இருக்கணும், ஒரு பெட்டர் பிளேஸ் டு லிவ்வா இருக்கணும் அப்படிங்கிறதுல தான். பிளஸ் இதை கோட் பண்ணும்போது ஜெய்சங்கர் என்னவும் சொல்லியிருப்பாரு அப்படின்னா, இந்தியாவுக்கும் யூஎஸ்க்கு இருக்கக்கூடிய டிஃபென்ஸ் டைஸ் அப்படிங்கிறது இன்க்ரீஸ் ஆகிக்கிட்டே இருக்கு. பிளஸ் நிறைய யூஎஸ் பிசினஸ் வந்துட்டு இந்தியாவோட மேனுஃபேக்சரிங் செக்டார்ல வந்துட்டு இன்வெஸ்ட் பண்ணும் அப்படின்னு வராங்க. ஏன் இந்த இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் வராங்க அப்படின்னா, நாங்க 101 ஐட்டம்ஸை வந்துட்டு இம்போர்ட் பண்ண போறது கிடையாது, அப்ப இதெல்லாம் நாங்க இந்தியாலே தான் மேனுஃபேக்சர் பண்ண போறோம் அப்படிங்கறனால இதுக்கு இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் வருது. இதுக்கு ரிலவெண்டா தான் நாங்க எங்களோட இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் ரூல்ஸ்ல நிறைய ஃபிளெக்சிபிலிட்டி கொண்டு வந்திருக்கோம். ஸோ அப்ப இந்தியாவோட டிஃபென்ஸ் மார்க்கெட் வந்துட்டு ரொம்ப பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி கிரியேட் பண்ணுதும் அப்படின்னு இவர் இந்த பர்டிகுலர் ஃபோரம்ல வந்துட்டு பேசியிருக்காரு. The next article that we will read is environmental issue is a national issue அப்படின்னு சொல்லிட்டு former யூனியன் என்விரான்மெண்ட் மினிஸ்டர் வந்துட்டு இந்த பர்டிகுலர் ஆர்டிக்கல் எழுதியிருக்காங்க. இந்த ஆர்டிக்கல் ஸ்டார்ட் பண்ணும் போதே இந்த ஆர்டிக்கல் எதை பத்தி பேசியிருக்காங்கன்னு கேட்டீங்கன்னா, ஆகஸ்ட் 13 அன்னைக்கு சோனியா காந்தி வந்துட்டு ஒரு ஆர்டிக்கல் எழுதியிருப்பாங்க. இந்த என்விரான்மெண்ட் இம்பாக்ட் அசஸ்மெண்ட் டிராஃப்டுக்கு அகேன்ஸ்டா என்னென்ன மாதிரியான என்விரான்மெண்ட்ல வந்துட்டு கவர்மெண்ட் ப்ராப்பரா இல்லை அப்படிங்கிறத பத்தி. இவங்க காங்கிரஸ் பிலாங் பண்ணவங்க தான் இந்த பர்டிகுலர் யூனியன் ஃபாரஸ்ட் மினிஸ்டர் ஆர் யோர்
என்விரான்மெண்டல் மினிஸ்டர். இவங்க வந்துட்டு ரேதர் தன் நாங்க என்ன பார்ட்டியா இருக்கட்டும், நான் ஜென்ரலா என்ன நடக்குது, ரேதர் இட் பி யூபிஏ கவர்மெண்ட் இல்ல என்டிஏ கவர்மெண்ட், என்ன மாதிரியான விஷயங்கள் நடக்குது அப்படிங்கறத ஒரு கிளாரிட்டிக்கு எடுத்துட்டு வருவோங்கிறதுக்காக இந்த ஆர்டிக்கல் எழுதியிருக்காங்க. இந்த ஆர்டிக்கல் ஸ்டார்ட் பண்ணும்போது என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா, என்விரான்மெண்டல் ப்ரொடெக்ஷன் இண்டெக்ஸ் அப்படின்னு ஒண்ணு 2 வருஷத்துக்கு ஒரு தடவை வெளியிடுவாங்க. when you take 2018 ஸ்கோர், அதாவது என்விரான்மெண்ட் எவ்வளவுக்கு நல்லா இருக்கு, எப்படி பெர்ஃபார்ம் பண்ணுதுங்கிற பத்தின இண்டெக்ஸ். 2018ல வந்த டேட்டால இந்தியாவோட ரேங்க் பாத்தீங்கன்னா 177. இதுவே 2020ல ரிலீஸ் பண்ணி இந்த டேட்டால இந்தியாவோட ரேங்க் இஸ் 168. ஓகே ஃபைன், நல்ல ரேங்க் தானே அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா, there comes the problem. when you take 2006 எடுக்கும் போது இது ரேங்க் வந்துட்டு இந்தியா 118ல இருந்திருக்கு என்விரான்மெண்ட். 2010ல 123, 2014ல 155, 2018ல 117, which means இந்தியாவோட ரேங்க் வந்துட்டு கொஞ்சம் கொஞ்சமா என்ன பண்ணிட்டே வந்திருக்கு அப்படின்னா டிக்ரீஸ் ஆகிக்கிட்டே வந்திருக்கு. 2020ல தான் கொஞ்சம் எலிவேஷன் காமிச்சிருக்கு. சரி சார், இந்த ரேங்க் எத்தனை கண்ட்ரீஸை கால்குலேட் பண்ணும் போது அப்படின்னு கேட்டீங்கன்னா, கிட்டத்தட்ட 180 கண்ட்ரீஸை கால்குலேட் பண்ணும்போது இந்தியா 177 பிளேஸ்னா இந்தியாவோட என்விரான்மெண்ட் எவ்வளவுக்கு மோசமா இருக்கு அப்படிங்கிறது தான். இதை தான் இந்த என்விரான்மெண்ட் பெர்ஃபார்மன்ஸ் இண்டெக்ஸ் நமக்கு காமிச்சு கொடுக்கும். ஸோ திஸ் என்விரான்மெண்டல் பெர்ஃபார்மன்ஸ் இண்டெக்ஸ் இஸ் அ பைலீனியல் இண்டெக்ஸ். 2 வருஷத்துக்கு ஒரு தடவை தான் இந்த இண்டெக்ஸ் ரிலீஸ் பண்ணுவாங்க. சரி, இந்த பர்டிகுலர் இண்டெக்ஸை யாரு ப்ரிப்பேர் பண்ணுவாங்கன்னா, ALI and Colombo University plus World Economic Forum and European Commission, இவங்க எல்லாரும் சேர்ந்து தான் இந்த பர்டிகுலர் பெர்ஃபார்மன்ஸ் இண்டெக்ஸை பிரசன்ட் பண்ணாங்க. ஃபர்ஸ்ட் இந்த இண்டெக்ஸ் எப்போ கொண்டு வந்தாங்கன்னா 2002ல கொண்டு வந்தாங்க. இந்த வருஷம் 2020 அன்னைக்கு கொண்டு வந்தது. இட் இஸ் த 12th எடிஷன் அப்படின்னு சொல்லிட்டு. ரேங்க் வந்துட்டு ஒரு பாயிண்ட் ஆஃப் டைம்ல ரொம்பவே டிக்ரீஸ் ஆயிட்டு இருக்கக்கூடிய சிச்சுவேஷன்ல 2020ல மட்டும்தான் இன்க்ரீஸ் காமிச்சது. ஆனா இந்த ஓவரால் ரேங்க் நமக்கு என்ன சொல்ல வருது, இம்ப்ளிசிட்டா இதுல இருந்து நமக்கு என்ன தெரியுது அப்படின்னு கேட்டீங்கன்னா, டெவலப்மெண்ட் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்துட்டு இந்தியால ரொம்ப ஜாஸ்தியா நடந்துட்டு இருக்கு. எக்கனாமிக் growth அப்படின்னு ஒண்ணு நடந்துட்டு இருக்கு. ஆனா என்விரான்மெண்ட் அழிச்சுதான் இந்த எக்கனாமிக் growth அப்படிங்கிறதே நடந்துட்டு இருக்கு. அப்ப இந்த எக்கனாமிக் growthக்கும் என்விரான்மெண்ட்டுக்கும் இடையில ஒரு பேலன்ஸே இருக்க மாட்டேங்குது அப்படின்னு சொல்லிட்டு. சோ அப்ப இந்த மாதிரியான பேலன்ஸ் கொண்டு வரணும் அப்படின்னா இந்தியா தன்னோட ப்ரையாரிட்டிஸ் என்ன அப்படிங்கறத பேஸ் பண்ணி தான் பாலிசிஸ் இருக்கணுமே ஒழிய ஒரு இன்டர்நேஷனல் இண்டெக்ஸை பேஸ் பண்ணி இருக்கக்கூடாது. எந்த பார்ட்டி பவருக்கு வந்தாலும், ரேதர் இட் பி யூபிஏ கவர்மெண்ட், என்டிஏ கவர்மெண்ட், யாரு பவருக்கு வந்தாலுமே இவங்களுக்கு இருக்கக்கூடிய மேஜரான பிரச்சனையே என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த பேலன்ஸை எப்படி கொண்டு வருது. ஏன்னா எல்லாருக்குமே வந்துட்டு நாங்க பாவர்ட்டி இல்லாம பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்றாங்க, எல்லாருக்கும் வேலை வாய்ப்பு கொடுப்போம் அப்படின்னு சொல்றாங்க. இது எல்லாமே பண்ணணும்னா கண்டிப்பா வந்துட்டு இண்டஸ்ட்ரீஸ் உள்ள வரணும். அதனால ஃபாரஸ்ட் என்விரான்மெண்ட் வந்துட்டு டிகிரேட் ஆகதானே செய்யும். சோ அப்ப இந்த இடத்துல இந்த பேலன்ஸை கொண்டு வருது அப்படிங்கிறது எந்த பார்ட்டி பவருக்கு வந்தாலும் இது உங்களுக்கு ரொம்பவே பெரிய சேலஞ்சஸா இருக்கு. என்ன மாதிரியான சேலஞ்சஸ் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஃபர்ஸ்ட் when you take this winter pollution, அதாவது நார்த் இந்தியால வந்துட்டு வின்டர் மாசத்துல வந்து இந்த ஸ்மாக் அப்படின்னு ஒண்ணு கிரியேட் பண்ணணும். ஸ்மோக் பிளஸ் ஃபாக் அப்படிங்கிறது. ஃபாக்னா ஒன்றும் கிடையாது, டெம்பரேச்சர் வந்துட்டு, அதாவது கிளவுட்ஸ் வந்துட்டு இட் வில் பி வெரி க்ளோஸ் டு தி கிரவுண்ட் சர்ஃபேஸ், கீழே இருக்கக்கூடிய பொல்யூட்டன்ஸை மேல ரைஸே ஆக விடாது. அது வந்துட்டு ஸ்மோக் வந்துட்டு பிளஸ் ஹைட்ரோஸ்கோபிக் நியூக்ளியா இருக்கிறதுனால ஃபோக் பிளஸ் ஸ்மோக் பிளஸ் ஃபாக் தான் ஸ்மாக் அப்படின்னு சொல்லுவாங்க. சரி, அப்ப வின்டர் பொல்யூஷன்ல என்ன நடக்குது அப்படின்னு கேட்டீங்கன்னா, நார்தர்ன் இந்தியால வந்துட்டு ரொம்ப பெரிய பொல்யூஷன் நடந்துட்டு இருக்கு. இந்த பொல்யூஷன் வந்துட்டு முக்காவாசி இருக்கக்கூடியது வந்துட்டு சென்டருக்கும் ஸ்டேட்டுக்கும் இருக்கக்கூடிய டிஃபரன்சஸ். ஏன்னா டெல்லி வந்துட்டு கேபிட்டலா இருந்தா கூட முக்காவாசி குறை சொல்றதுக்கான ரீசன் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, நார்த் இந்தியன் ஸ்டேட்ஸ் எல்லாருமே தன்னோட கேரஃப் கிராப்ஸை முடிச்சுட்டு ராபி கிராப்ஸ், அதாவது வின்டர் கிராப்ஸ் வந்துட்டு ஹார்வெஸ்ட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக தன்னோட பழைய வேஸ்ட் எல்லாம் என்ன பண்றாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா எரிக்க ஆரம்பிச்சிடுறாங்க அப்படின்னு சொன்னாங்க. அப்ப இந்த சென்டருக்கும் ஸ்டேட்டுக்கும் ரொம்ப பெரிய டிஃபரன்சஸ் இருக்கு. rather it be policy makingலயா இருக்கட்டும். ஏன்னா ஃபாரஸ்ட் அப்படிங்கிறது கன்கரண்ட் லிஸ்ட்ல இருக்கு. when you take these second chance, அப்ப இந்த சென்டருக்கும் ஸ்டேட்டுக்கும் இடையில ஒரு கோஆர்டினேஷனே வரவே மாட்டேங்குது. ஒவ்வொருத்தவங்களோட ரூல்ஸ் ஒவ்வொன்னு சொல்ற மாதிரி இருக்கு அப்படிங்கிறதுனால. whereas when it comes to the second thing அப்படின்னு கேட்டீங்கன்னா, என்விரான்மெண்ட்டுக்குன்னு இருக்கக்கூடிய லாஸ், அதாவது வைல்ட் லைஃப் ப்ரொடெக்ஷன் ஆக்டா இருக்கட்டும், என்விரான்மெண்ட் ப்ரொடெக்ஷன் ஆக்ட் 1986 இருக்கட்டும், ஃபாரஸ்ட் ரைட்ஸ் ஆக்ட் 2016 இருக்கட்டும், என்ன மாதிரியான ஆக்ட்
இருக்கட்டும், இது எல்லாமே பேப்பர்ல இன் பிரின்சிபலா மட்டும்தான் எஃபெக்டிவா இருக்கு. ஆனா இவங்க சொல்லக்கூடிய இந்த என்விரான்மெண்டல் லாஸ்லாம் எங்க இருந்து தான் பொல்யூஷன் ரைஸ் ஆகுது அப்படின்னு ஜாஸ்தி பேசுறாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, இண்டஸ்ட்ரீஸை தான் பாயிண்ட் சோர்ஸா இது பண்ணி அதுக்கு அகேன்ஸ்டா தான் முக்காவாசியான என்விரான்மெண்ட் லாஸ் இருக்கு. ஆனா அக்ரிகல்ச்சர்ல ஏற்படக்கூடிய பொல்யூஷனை பத்தி ரொம்ப பெருசா எந்த ஒரு லாவுமே இல்லை. இதுவே ஒரு மிகப்பெரிய சேலஞ்ச். ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்தியால அக்ரிகல்ச்சர் ரிலேட்டட் பொல்யூஷன் அப்படிங்கிறது ரொம்பவே ஜாஸ்தியா இருக்கு. இதுதான் பஞ்சாப், ஹரியானால வந்துட்டு நிறைய வந்துட்டு கிராப்ஸோட ரெசிடியூஸ்லாம் எரிக்க ஆரம்பிச்சோன்னா இந்த புகை இதெல்லாம் சேர்ந்து தான் பொல்யூஷன் லெவல்ஸை வந்துட்டு ரொம்ப ஹை பண்ணி விடுது அப்படிங்கிறது. அப்ப அக்ரிகல்ச்சர் ரிலேட்டட் பொல்யூஷனே ஒரு காரணம். தி செகண்ட் திங் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, பப்ளிக் வந்துட்டு நம்ம ஜென்ரலா பிரைவேட் யூஸ் பண்ணக்கூடிய பொல்யூஷன் இண்டஸ்ட்ரீஸ் எல்லாம் தாண்டி பப்ளிக் வந்துட்டு சில பொல்யூஷன் கிரியேட் பண்றாங்க. வெஹிக்கிள்ஸ்னால பொல்யூஷன்ஸ், இல்ல ஹவுஸ் ஹோல்டு சோர்சஸ்னால வந்துட்டு we go for this discharge domestic waste water discharge பண்றதா இருக்கட்டும், இல்ல நம்ம நிறைய வேஸ்ட் அக்யூமுலேட் பண்ணி கார்பேஜஸ் வந்துட்டு கடைசியில அவங்க வந்துட்டு எரிக்கிறதா இருக்கட்டும், இது எல்லாதனாலையுமே பொல்யூஷன், நாட் ஒன்லி ஏர் பொல்யூஷன், they are speaking about எல்லா டைப்ஸ் ஆஃப் பொல்யூஷன்ஸ் பத்தியும் பேசுறாங்க. அதுக்கு ரொம்ப பெருசா வந்துட்டு என்விரான்மெண்டல் லாஸ் வந்துட்டு இவங்களுக்கு அகேன்ஸ்டா ரொம்ப பெருசா ஸ்ட்ராங்கா இல்ல. The third most important challenge என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, deforestation. இந்த deforestation தான் இருக்கிறதுலே primary concern when it comes to environment. ஏன்னா மரத்தை எல்லாத்தையும் எடுத்துட்டாங்க அப்படிங்கிற போது, மரத்தை எல்லாத்தையும் அழிச்சிட்டாங்க அப்படிங்கும் போது இதுவே வந்துட்டு environmentக்கு பெரிய degradation. ஆனா மேஜரா ஏன் இந்த deforestation எடுக்குது அப்படின்னு யாராச்சும் கேட்டு பாருங்களேன். சார் நிறைய இண்டஸ்ட்ரி வருது சார், மைனிங் ஆக்டிவிட்டிஸ் பண்றாங்க சார், இதனால தான் சார் மேஜரான காசு இந்த மாதிரி ஃபாரஸ்ட் அழிக்கிறாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா இதை தாண்டி சில காசஸ்லாம் இருக்கு. அதை பெருசா யாரும் பேசுறதே கிடையாது. என்னென்ன மாதிரியான காசஸ் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் பாப்புலேஷன் ப்ரெஷர். ஏன்னா நிறைய மக்கள் தொகை ஜாஸ்தியாக பிளஸ் மைக்ரேஷன் ஜாஸ்தி ஆகிக்கிட்டே இருக்கு. பிளஸ் இவ்வளோ பாப்புலேஷனுக்கு நம்ம ஃபுட்டும் என்ன பண்ணிக்கிட்டே இருக்கணும், கொடுத்துக்கிட்டே இருக்கணும். பிளஸ் சில கம்யூனிட்டி வந்துட்டு ஃபெர்டைல் லேண்ட்ஸ் இருக்க முடியாது அப்படிங்கிற பட்சத்துல தே கோ ஃபார் திஸ் ஷிஃப்டிங் கல்டிவேஷன், இல்ல ஸ்லாஷ் அண்ட் பர்ன் கைண்ட் ஆஃப் அக்ரிகல்ச்சர் சிஸ்டம், இல்ல ஜூம் சைக்கிள் அப்படின்னு சொல்லுவாங்க. சரி, இந்த ஷிஃப்டிங் கல்ச்சர்னா என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த ஒரு பெரிய ஃபாரஸ்ட் இருக்கு அப்படின்னு வச்சுக்கோங்க. ஒருத்தர் விவசாயம் பண்ண போறாருன்னா இந்த பர்டிகுலர் ஃபாரஸ்ட் ஏரியாவை கம்ப்ளீட்டா இதுல இருக்க மரத்தை எல்லாத்தையும் எடுத்துட்டு இங்க அவரோட கிராப்ஸை வந்துட்டு விளைய வைப்பாரு. ஃபர்ஸ்ட் தடவை அவரோட போகம் வந்துட்டு ரொம்ப அமோகமா இருக்கும். ஏன்னா சாயில் பயங்கர ஃபெர்டைலா இருக்கும் அப்படிங்கிற சிச்சுவேஷன். ஒன்ஸ் இதெல்லாம் பண்ணி முடிச்சு ஒரு 2 தடவை போகம் போட்டாரு அப்படின்னா அவரோட ப்ரொடக்டிவிட்டி வந்துட்டு கம்மியாக ஆரம்பிச்சிடும். இவர் என்ன பண்ணிடுவாரு அப்படின்னா, இந்த இடத்தை விட்டுட்டு பக்கத்து இடத்துல இருக்கக்கூடிய ஃபாரஸ்ட்டை கிளியர் பண்ணி அங்க அக்ரிகல்ச்சர் போட ஆரம்பிச்சுறாரு. இது பாப்புலேஷன் பிரஷர்னால நடக்கக்கூடிய ஸ்லாஷ் அண்ட் பர்ன். இங்க வந்துட்டு இது மாதிரி ரீஜெனரேட்டா இந்த மாதிரி இங்க 2 போகம் போட்டு முடிச்சதுக்கு அப்புறமாட்டி இந்த லேண்ட் என்ன பண்ணிட்டே விட்டுருப்பாருன்னா அப்படியே விட்டுட்டு போயிருப்பாரு. இல்ல இதை நெருப்பு வச்சுட்டு போயிருந்திருப்பாரு. சோ அப்ப என்ன இருக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அதுல இருக்கக்கூடிய கார்பன்லாம் டெபாசிட் ஆகி இது கொஞ்சம் ஃபெர்டைல் ஆகி கொஞ்சமா மரம் வளர ஆரம்பிக்கணும்னா திருப்பி என்ன பண்ணிடுவாருன்னா, இங்கே ஃபெர்டிலிட்டி கம்மி ஆயிடுச்சுன்னு சொல்லி இந்த இடத்துக்கு திருப்பி என்ன பண்ண ஆரம்பிச்சுறாரு, இங்க அக்ரிகல்ச்சரல் ஆக்டிவிட்டி பண்ண ஆரம்பிச்சு. அப்ப ஒரு மரம் அப்படிங்கிறது தானா உருவெடுக்கிறதுக்கான ரீஜெனரேஷன் டைமையே இந்த பாப்புலேஷன் ப்ரெஷர் கொடுக்கவே மாட்டேங்குது அப்படிங்கிறது. The second thing is ஃபாரஸ்ட் லேண்ட்ஸ் எல்லாத்தையுமே என்ன பண்றாங்கன்னா இந்த மாதிரி கல்டிவபிள் லேண்ட்ஸாகவும் மாத்திக்கிட்டே இருக்காங்க. நிறைய இடத்துல டிம்பரோட யூசேஜ் ஹவுஸ் ஹோல்ட்ஸுக்கும் சரி இண்டஸ்ட்ரீஸ் பர்பஸஸ்க்கும் சரி ஜாஸ்தியா யூஸ் பண்றாங்க. ஆனா முக்காவாசி லாஸ் எதை தான் ரெகுலேட் பண்ணுதுன்னு கேட்டீங்கன்னா, மைனிங் அண்ட் இண்டஸ்ட்ரீஸை மட்டும்தான் ரெகுலேட் பண்ணுது. இந்த இண்டஸ்ட்ரீஸ் சேலஞ்ச் பண்ணி கோர்ட்ல நிறைய கேசஸும் விழுது. ஆனா இந்த அதர் காசஸ் சொல்லக்கூடிய இருக்க இந்த 3 காசையுமே யாரும் டிஸ்கஸ் கூட பண்ணறது கிடையாது. இதுவே ரொம்ப பெரிய பாதகமா இருந்துட்டு இருக்கு என்விரான்மெண்டல் கன்சர்ன்ஸ் அப்படின்னு வரும்போது. அண்ட் 4வது சேலஞ்ச் என்ன சொல்றாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, சேலஞ்சஸ் நிர்மல், அதாவது கங்கா ரிவர் வந்துட்டு பியூரிஃபை பண்ணணும்னு சொல்லிட்டு நேஷனல் லெவல்ல கங்கா ரெஜுவினேஷன் ஸ்கீம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இருக்கு. இந்த ஸ்கீம் கடியில என்ன சொல்றாங்கன்னா, நிர்மல் கங்கா அதாவது அன்பொல்யூட்டட் ஃப்ளோ இருக்கணும் அப்படிங்கிற பட்சத்துல நீங்க ஜீரோ டிஸ்சார்ஜ் ஆஃப் எஃப்ளூயன்ஸ் இருக்கணும், டொமஸ்டிக் வேஸ்டையும் நீங்க ஜீரோ கொண்டு வரணுங்கிற பட்சத்துல தான் இந்த மாதிரியான ஃப்ளோ வந்துட்டு கிடைக்கும். அவிரல் கங்கா அப்படிங்கிறது கண்டினியூஸ் ஃப்ளோ இருக்கணும். எப்பயுமே தண்ணிக்கு வந்துட்டு தன்னைத்தானே ரெஜுவினேட் பண்ணக்கூடிய கெப்பாசிட்டி
வந்துட்டு இருக்கும். ஆனா இந்த கன்டினியூஸ் ஃப்ளோவை நம்ம தான் டேம் கட்டி இரிகேஷன் அது இதுன்னு தடுக்க ஆரம்பிக்கிறோம். அப்ப நம்ம இந்த மாதிரி ஒரு கண்டினியூஸ் ஃப்ளோ வைக்கணும் அப்படிங்கிற நேரத்துல யூ ஷுட் ஹேவ் அ கான்ஸ்டன்டான ஒரு பேலன்ஸ் இருக்கணும் பிட்வீன் இரிகேஷன் நீட்ஸ் ஃபார் அக்ரிகல்ச்சருக்கு என்னென்ன மாதிரியான இரிகேஷன் நீட்ஸ் வேணும், பிளஸ் மக்களுக்கு என்ன மாதிரியான தண்ணி வேணும் அப்படிங்கிறதையும், பிளஸ் என்விரான்மெண்டல்ல ஒரு ஈக்கோலாஜிக்கலா ஒரு தண்ணி எவ்வளவு அளவுக்கு ஓடணுமோ அந்த ஃப்ளோவையும் மெயின்டைன் பண்ணக்கூடிய அளவுக்கு தான் உங்களோட பாலிசிஸ் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அப்ப இவங்க வே ஃபார்வர்ட் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஒரு பேலன்ஸ் கொண்டு வரணும். பாவர்ட்டி எராடிகேட் பண்ணுங்கிறது கவர்மெண்டோட ப்ரையாரிட்டியா இருந்தா கூட, ஆனா எந்த சிச்சுவேஷன்லயும் என்விரான்மெண்ட்டை விட்டு கொடுக்கவே கூடாது. பிளஸ் சென்ட்ரல் கவர்மெண்ட், ஸ்டேட் கவர்மெண்ட், லோக்கல் கவர்மெண்ட்ஸ் இவங்க எல்லாரும் ஒன்னு சேர்ந்து வேலை பார்த்தாதான் இந்த மாதிரி இருக்கக்கூடிய என்விரான்மெண்டல் ப்ராப்ளம்ஸை சரிவர இருக்கக்கூடிய ப்ராப்ளம்ஸ் எல்லாத்தையும் சரி கட்ட முடியும். நெக்ஸ்ட் ஒன் கோஆர்டினேஷன் இருக்கணும். என்ன மாதிரி இன்ஃபர்மேஷன்ஸ் வருது, யாராச்சும் டீஃபாரஸ்டேஷன் பண்றாங்களா, மைனிங் ஆக்டிவிட்டிஸ் இல்லீகலா பண்றாங்களா, அதை பத்தின இன்ஃபர்மேஷன்ஸ் இன்டெலிஜென்ஸா இருக்கட்டும், மானிட்டரிங் கெப்பாசிட்டியா இருக்கட்டும், அது யாருக்கு இது பண்ணுவாங்க, பிளஸ் எல்லாரும் லா படி கம்பைல் பண்றாங்கிறது ஒரு கோஆர்டினேட்டட் அப்ரோச்சா இருக்கணும். அண்ட் என்விரான்மெண்டல் அப்படிங்கிறது ஒரு நேஷனல் இஷ்யூ. சரி சார், கவர்மெண்ட் தான் என்விரான்மெண்ட்டை பாதுகாக்காம விடாம போயிட்டாங்க, இவங்க முன்னாடி இந்த ரூலிங் பார்ட்டி அழிச்சிட்டாங்க, இப்ப இருக்க ரூலிங் பார்ட்டி அழிச்சிட்டாங்க அப்படிங்கறத தாண்டி இந்த என்விரான்மெண்ட் அப்படிங்கறதே ஒரு நேஷனலான இஷ்யூ. அப்ப இட் நீட்ஸ் அன் அன்வேவரிங் பார்ட்டிசிபேஷன். கவர்மெண்டோட பார்ட்டிசிபேஷன் இருக்கணும், பொலிட்டிக்கல் அஃபிலியேஷன் ரொம்ப ஜாஸ்தி இருக்கு. அட் த சேம் டைம் மக்களா இருக்கக்கூடிய நம்மளும் வந்துட்டு என்ன பண்ணும் அப்படின்னா இதுல பார்ட்டிசிபேஷன் கொடுக்கும் போதுதான் என்விரான்மெண்ட் அப்படிங்கறத ப்ரொடெக்ட் பண்ண முடியும் அப்படின்னு இந்த ஆர்டிக்கல்ல எழுதியிருக்காங்க. The next article that we'll read is Quantum Not a Solace அப்படிங்கிற ஆர்டிக்கல். சரி, இந்த ஆர்டிக்கல் எதை பத்தி அப்படின்னு கேட்டீங்கன்னா, பிரசாத் பூஷன் அப்படிங்கிற சிவில் ரைட் ஆக்டிவிஸ்ட் லாயர் மேல கண்டெம்ட் ஆஃப் கோர்ட் ப்ரொசீடிங்ஸ் நடந்திருக்கும். இந்த கண்டெம்ட் ஆஃப் கோர்ட்ல இவர் கிரிமினல் கண்டெம்ட் கோர்ட்டுக்கு அகேன்ஸ்டா கோர்ட் அவமதிக்க மாதிரியான ஸ்டேட்மெண்ட் சொல்லியிருக்காருன்னு சொல்லி இவர் மேல கேஸ் வந்துட்டு ஃபைல் பண்ணி he is found guilty. இவருக்கான சென்டென்ஸையும் கொடுக்குறோம்னு சொல்லியிருப்பாங்க. அதுக்கு இனிஷியலா நடுவுல நீங்க எங்க கிட்ட மன்னிப்பு கேட்டுருங்க, நான் பேசினது தெரியாம பேசிட்டேன், அதனால நீங்க மன்னிப்பு கேளுங்க அப்படின்னு சொன்ன போது பிரசாத் பூஷன் என்ன சொல்லிட்டாரு அப்படின்னா, என்னால மன்னிப்பு கேட்க முடியாது, ஏன்னா நான் ஒரு ஸ்டேட்மெண்ட் சொன்னேன்னா அது உள்ள இருக்கக்கூடிய உண்மையை தான் நான் சொல்லியிருக்கேன். அப்ப நீங்க ஒருவேளை நான் இதை மன்னிப்பு கேட்டேன் அப்படின்னா என்னோட மனசாட்சிக்கு நான் விரோதம் பண்ற மாதிரி இருக்கும், அதனால மன்னிப்பு கேட்க மாட்டேன் அப்படின்னு சொல்லியிருந்திருப்பார். இவர் மன்னிப்பு கேட்காதனால சுப்ரீம் கோர்ட் என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு சிவில் கண்டெம்ட் இல்ல கிரிமினல் கண்டெம்ட் இருந்ததுன்னா as per the civil contempt or as per the contempt of court act 1917 பிரகாரம் என்ன பெனால்டி அப்படின்னு கேட்டீங்கன்னா, மேக்ஸிமம் வந்துட்டு 2 months 2000 rupees வந்துட்டு ஃபைன் கட்டணும். அப்படி இல்லைன்னா 6 months வரைக்கும் ரிகரஸ் 6 months வரைக்கும் you'll be imprisoned அப்படிங்கிறது தான். சரியா? அப்ப இவர் மன்னிப்பு கேட்கல அப்படிங்கிற பட்சத்துல இவருக்கு என்ன சொல்லிட்டாங்க அப்படின்னா, நீங்க ₹1 ஃபைன் கட்டுங்க, கண்டிப்பா நீங்க ஏதோ ஒரு ஃபைன் நீங்க ஒண்ணு கட்டணும், அதை நீங்க ₹1, ஏன்னா மேக்ஸிமம் தானே நம்ம 2000 சொல்லணும், சோ இவங்க மினிமமா ₹1 கட்டுங்க. ஒருவேளை ஏன்னா இவர் மன்னிப்பே கேட்க முடியாதுன்னு சொல்லிட்டாரு, இவர் கட்டுறாரா இல்லையாங்கிறது இனிமேதான் தெரியும். சோ இப்ப இந்த ₹1 இவர் வந்துட்டு கட்டல அப்படிங்கிற பட்சத்துல நீங்க 3 மாசம் ஜெயிலுக்கு போகணும் அண்ட் 3 வருஷம் நீங்க லீகல் பிராக்டிஸே பண்ணக்கூடாது அப்படிங்கிற மாதிரியான வேர்டிக் கொடுத்திருப்பாங்க. சோ ஆர்டிக்கல் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இந்த மாதிரியான வேர்டிக்ட் வந்துட்டு ஒரு இன்டாலரண்ட், அதாவது சில பேர் கிரிட்டிசிசம் அப்படின்னு சொல்றாங்கன்னா அதை அக்செப்ட் பண்ணிக்கக்கூடிய ஒரு மனப்பான்மை வேணும் அப்படிங்கறத. ஏன்னா கிரிட்டிசிசம் தான் ஒரு இன்ஸ்டிடியூஷனா இருக்கட்டும் ஒரு பர்சனா இருக்கட்டும் பில்ட் பண்ண முடியும். சோ ஆர்டிக்கல்ல என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அப்ப கோர்ட் வந்துட்டு அட்டார்னி ஜெனரல் வந்துட்டு ஒரு வயசான டெசிஷன்ஸ் கொடுத்திருப்பாரு. சார், இது வந்துட்டு கண்டெம்ட் ஆஃப் கோர்ட் அப்படின்னு நீங்க எடுத்துட்டா கூட வெளியிடத்துல மக்கள் வந்துட்டு இது ரொம்ப பெருசா நிறைய பேரோட வியூஸ் வந்துட்டு இது கண்டெம்ட் ஆஃப் நிறைய பிரச்சனை இருக்கக்கூடிய சிச்சுவேஷன்ல இந்த கேஸை ஏன் இவ்வளவு அவசரமா எடுத்து இது பண்றீங்க, இதுல இருக்கக்கூடிய உண்மையை வந்துட்டு நீங்க இன்னும் நிறையவே கேட்கவே இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு அட்டார்னி ஜெனரல் அட்வைஸ் மாதிரி என்ன சொல்லியிருந்திருப்பாரு அப்படின்னா, கொஞ்சம் பெரிய மனசு பண்ணி என்ன மாதிரியான பனிஷ்மெண்ட்டும் இவருக்கு கொடுக்காதீங்க. பிளஸ் பை கன்சிடரிங் இந்த ட்வீட்ஸ் வந்துட்டு ஒரு 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 உண்மையான எக்ஸ்பிரஷன் ஆஃப் கிரிட்டிசிசம் பண்ற மாதிரி நினைச்சு இந்த இன்ஸ்டிடியூஷனோட ஸ்டாச்சரை வந்துட்டு இம்ப்ரூவ் பண்றதுக்கு அப்படின்னு நினைச்சு விட்டுருங்க அப்படின்னு சொல்லியிருந்திருப்பாங்க. ஆனா இந்த பர்டிகுலர் கண்டெம்ட் ஆஃப் கோர்ட்டுக்கு கிட்டத்தட்ட 82 பேஜ் வேர்டிக்ட் எழுதியிருப்பாங்க. ஸோ இவ்வளோ பெரிய வேர்டிக்ட் எழுதி அவங்க என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு ரெப்யூட்டேஷன் ஒரு இண்டிவிஜுவல் ஜட்ஜ் அப்படிங்கறது மட்டும் கிடையாது, ஒரு கோர்ட்டையே அவர் வந்துட்டு பேசும்போது சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியா அப்படின்னு பேசும்போது கோர்ட் வந்துட்டு தன்னோட இன்ஸ்டிடியூஷன் வந்துட்டு பப்ளிக் கண்ணுக்கு முன்னாடி ப்ரொடெக்ட் பண்ணப்படணும் அப்படிங்கிற ஒரு காரணத்துக்காக இது பண்ணிருக்கோம் அப்படிங்கிறது. சோ அப்ப ஷுவர்லி சம்ஒன்
cannot be found guilty of contempt without giving him. ஆனா ஆர்டிக்கல் என்ன சொல்லிருக்காங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, நீங்க வந்துட்டு ஒரு ப்ராப்பரான ஆப்பர்ச்சுனிட்டி ஒருத்தருக்கு எக்ஸ்பிளைன் பண்ண விடாம நீங்க கொடுக்கறது அப்படிங்கிறது இட் இஸ் கம்ப்ளீட்லி அ டிஸ்ட்ரக்ஷன் ஆஃப் டெமோக்ரஸி அப்படின்னு இந்த ஆர்டிக்கல் எழுதியிருக்காங்க. ஸோ அப்ப இந்த இன்எவிட்டபிள் பனிஷ்மெண்ட் எதுக்காக கொடுக்கப்பட்டது அப்படின்னா, அவர் he refused to apologize or express regret of his opinion on the conduct of judiciary in recent times. ஸோ இது வந்துட்டு கம்ப்ளீட்டா அன்ஃபேரான மீன்ஸ் அப்படின்னு இந்த ஆர்டிக்கல்ல எழுதியிருக்காங்க. The next article that we'll deal is again an editorial article, டேக்கிங் லீஃப் அவுட் ஆஃப் அன் ஏர்ஃபோர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு. சரி, இந்த ஆர்டிக்கல் எதை பத்தி அப்படின்னு கேட்டீங்கன்னா, சென்ட்ரல் இண்டஸ்ட்ரியல் செக்யூரிட்டி ஃபோர்ஸோட ஒரு பர்டிகுலர் பர்சனல் வந்துட்டு என்ன பண்ணியிருப்பாங்கன்னா, டிஎம்கேயோட எம்பி கனிமொழி ஏர்போர்ட்ல வந்திருக்கும் போது அவங்க தமிழ்ல வந்துட்டு பேசி இருந்திருப்பாங்க. தமிழ்ல பேசணும்னா இந்த சிஐஎஸ்எஃப் ஓட பர்சனல் என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, நீங்க இந்தியனா அப்படிங்கிற கொஸ்டின் ரைஸ் பண்ணிருப்பாங்க. அங்க அவங்க ரொம்ப பேசாம வந்துட்டு ட்விட்டர்ல வந்துட்டு இந்த மாதிரி எங்களை வந்துட்டு கேக்குறாங்க, நீங்க இந்தியனான்னு கேக்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த பர்டிகுலர் ஸ்டாண்ட்ஸாவா போட்டிருப்பாங்க. இதனால என்ன இருக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நிறைய பிரச்சனை, மீடியா வந்துட்டு பயங்கரமா அனலைஸ் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க, ஹிந்தி இம்போஸ் பண்ற மாதிரி இருக்கு அப்படின்னு. அதுக்காக தான் இந்த வந்திருக்க கூடிய ஆர்டிக்கல். இந்த ஆர்டிக்கல்ல வந்துட்டு சில என்னென்ன மாதிரியான வே ஃபார்வர்ட்ஸ் கொண்டு வரலாம் அப்படிங்கிறத பத்தி பேசியிருக்காங்க. சரி, இந்த சென்ட்ரல் இண்டஸ்ட்ரியல் செக்யூரிட்டி ஃபோர்ஸ் அப்படிங்கிறது 1969ல வந்துட்டு ஃபார்ம் பண்ணியிருப்பாங்க. எதுக்காக அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்தியாவில் இருக்கக்கூடிய பப்ளிக் செக்டார் அண்டர்டேக்கிங்ஸ் எல்லாத்தையும், கவர்மெண்ட் கம்பெனிஸ் எல்லாத்தையும் ஒரு இன்டகிரேட்டட் செக்யூரிட்டி கவர் கொண்டு வரணும் அப்படிங்கிறதுக்காக. ஆனா எப்ப 1991ல எல்பிஜி ரிஃபார்ம்ஸ், லிபரலைசேஷன், குளோபலைசேஷன் ரிஃபார்ம்ஸ் வந்ததோ அப்ப பப்ளிக் சென்டர் ஆர்கனைசேஷனா இல்லாம அதை விட்டு கொஞ்சம் வெளியில வர ஆரம்பிச்சு எதெல்லாம் ரொம்ப மேஜரான கிரிட்டிக்கல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இன்ஸ்டலேஷன்ஸ் கண்ட்ரில இருக்கோ அது எல்லாத்தையுமே ப்ரொடெக்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. 2008 மும்பை அட்டாக்ஸ்க்கு அப்புறமாட்டி தான் பிரைவேட் செக்டார்ஸையும் இந்த சென்ட்ரல் இண்டஸ்ட்ரியல் செக்யூரிட்டி ஃபோர்ஸ் ப்ரொடெக்ட் பண்றாங்க. இந்தியாவில் இருக்கக்கூடிய இண்டஸ்ட்ரீஸை ப்ரொடெக்ட் பண்றாங்க. என்னென்ன மாதிரியான இன்ஸ்டலேஷன்ஸ்னா, நியூக்ளியர் இன்ஸ்டலேஷன், ஸ்பேஸ் எஸ்டாப்ளிஷ்மெண்ட், இஸ்ரோவெல்லாம் இவங்க தான் ப்ரொடெக்ட் பண்ணுவாங்க. ஏர்போர்ட்ஸ், இந்தியாவில் இருக்கக்கூடிய எல்லா ஏர்போர்ட்ஸ், சீ போர்ட்ஸ், பவர் பிளான்ட், சென்சிட்டிவா இருக்கக்கூடிய கவர்மெண்ட் பில்டிங்ஸ், ரொம்ப முக்கியமான ஹெரிட்டேஜ் மோனுமெண்ட்ஸ், டெல்லி மெட்ரோ ரயில் கார்பரேஷன், விஐபி செக்யூரிட்டி, அனில் அம்பானி அவங்க எல்லாருக்குமே வந்துட்டு they'll give this VIP security, Infosys chairman, everyone will have this central industrial security force. ஏன்னா இவங்களுக்கு ஏதாச்சும் ஒண்ணு அப்படின்னா இந்தியாவோட எக்கனாமில வந்துட்டு இட் இஸ் கோயிங் டு பி டென். ஷேர் மார்க்கெட்ஸ்ல எல்லாம் ஷேர் வந்துட்டு பயங்கரமா ரெடியூஸ் ஆக ஆரம்பிச்சிடும். அப்ப அவங்களையும் ப்ரொடெக்ட் பண்ணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த சிஐஎஸ்எஃப் அப்படின்னு ஃபார்ம் பண்ணப்பட்டது. இஷ்யூ வந்துட்டு இதுதான். ஸோ இஷ்யூல இந்த ரிப்போர்ட்ல என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, ட்ரைனிங் வந்துட்டு நீங்க கொடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஏன்னா இந்த மாதிரி நீங்க வந்துட்டு ஒரு பாயிண்ட் ஆஃப் டைம்ல நீங்க வந்துட்டு இங்கிலீஷ் அப்படிங்கிற ஒரு மீடியம் ஆஃப் லாங்குவேஜ் இருந்தது அப்படின்னா கூட நிறைய இருக்கக்கூடிய இந்த சிஐஎஸ்எஃப் ஆஃபீஸர்ஸ் வந்துட்டு முக்காவாசி ஹிந்தியில தான் வந்துட்டு கான்வர்ஸே பண்ணிப்பாங்க. இதுவே ஒரு நான் ஹிந்தி ஸ்பீக்கிங் ஸ்டேட்ல போடும் போது என்ன ஆயிடுது அப்படின்னு கேட்டீங்கன்னா ரொம்பவே பிரச்சனை. ஏன்னா லோக்கல் பீப்புள் தான் வருவாங்க ஏர்போர்ட்ஸ் இந்த மாதிரி இருக்கக்கூடிய இடத்துல, அவங்களோட ப்ராப்பரா கான்வர்ஸ் பண்ணக்கூடிய அந்த இடத்துல இந்த மாதிரியான கொஸ்டின்ஸ் கேட்கறது வந்துட்டு அவங்களோட கல்ச்சுரல் ஐடென்டிட்டியையும் நீங்க இந்தியனா கேட்கறது அப்படிங்கறதெல்லாம் இட்ஸ் அ வெரி பிக் ஸ்டாண்ட் அப்படிங்கிற மாதிரி. ஸோ அப்ப சிஐஎஸ்எஃப் என்ன ரிப்போர்ட் சொல்லியிருந்தாங்கன்னா, சார் எங்களோட ட்ரைனிங் இதுலயே பேசிக் ப்ரொஃபிஷியன்சியாச்சும் இங்கிலீஷ்ல இருக்கணுங்கிறது தான் ஆஸ் பர் ரிப்போர்ட். ஆனா ரியாலிட்டியில என்ன நடக்குது அப்படின்னு கேட்டீங்கன்னா, ப்ராக்டிக்கலா இது ரொம்ப பெருசா யூஸ்லயே இல்லை. பிளஸ் இந்த பர்டிகுலர் சிஐஎஸ்ஐயோட நேஷனல் இண்டஸ்ட்ரியல் செக்யூரிட்டி அகாடமி அப்படின்னு சொல்லிட்டு ஹைதராபாத்ல இருக்கு. இங்க கம்ப்யூட்டர் பேஸ்ட் இங்கிலீஷ் லாங்குவேஜ் லேப் அப்படின்னு ஒன்று இன்ஸ்டால் பண்ணிருக்காங்க இன் ஆர்டர் டு give இங்கிலீஷ் நாலேஜ் கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக. சோ அப்ப என்னதான் இவ்வளோ மெஷர்ஸ் இவங்க ரெண்டு மெஷர்ஸ் இவங்க பண்ணியிருந்தாலும் இவர் கேட்டக்கூடிய ஸ்டேட்மெண்ட்ஸ்னால சில சேஞ்சஸ் இந்த சிஐஎஸ்எஃப் குள்ள கொண்டு வரணும் அப்படின்னு ஆர்டிக்கல் எழுதியிருக்காங்க. என்ன மாதிரியான வே ஃபார்வர்ட் சொல்லியிருக்காங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த பேசிக் ட்ரைனிங்ல கொடுக்கும் போது இந்த ஆஃபீஸர்ஸ்க்குலாம் நீங்க பேசிக் ட்ரைனிங் கொடுக்கும் போதே இங்கிலீஷை வந்துட்டு கண்டிப்பா மேண்டேட்டரியா இருக்கணும். பேசுறதுக்கு, எழுதுறதுக்கு அண்ட் படிக்கிறதுக்குமே வந்துட்டு மேண்டேட்டரி. இதோட பெனிஃபிட் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, இதனால வரக்கூடிய பெனிஃபிட்ஸ், ஆஃபீஸர்ஸ் வந்துட்டு சர்வீஸ் ஜாயின் பண்ணதுக்கு அப்புறம் இங்கிலீஷ்ல பேசுறதுக்கு இவங்களுக்கு எந்த ஒரு ஸ்ட்ரகிளும் இருக்காது. ஏன்னா முக்காவாசி ட்ரைனிங்ல இருக்கும் போது அந்த லாங்குவேஜை படிச்சுட்டு ட்ரைனிங்கை முடிச்சு வந்துட்டா போதும் அப்படிங்கிற மாதிரியான மைண்ட் செட் தான் இருக்கும். அதுக்கப்புறம் அதை யூஸ் பண்றாங்களா அப்படின்னு கேட்டீங்கன்னா கிடையாது. ஸோ அப்ப ஆஃப்டர் ஜாயினிங் தி சர்வீஸ் வந்துட்டு இது ரொம்பவே யூஸ் பண்ண மாட்டேன்றாங்க. ஸோ இது நீங்க இதுவே ஒரு ஃபுல்லா எல்லாமே பண்ணணும் அப்படின்னு சொல்லும் போது ஆப்வியஸா பேச ஆரம்பிச்சிருவாங்க. பிளஸ் திஸ் வில் பூஸ்ட்
பூஸ்ட் பர்சனல் கான்ஃபிடன்ஸ் பிளஸ் லோக்கல் பீப்புளோட ஈஸியா இவங்க இன்டராக்ட் பண்ண முடியும். பிளஸ் இது தாண்டி வேற என்ன அட்வைஸ் கொடுத்திருக்காங்கன்னா, இந்த சிஐஎஸ்எஃப் பர்சனல்ஸ்க்கு வந்துட்டு ஏற்கனவே வந்துட்டு ஃபாரின் லாங்குவேஜஸ்லாம் இவங்களை படிக்க சொல்லலாம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு ப்ரொபோசல் இருந்தது. ஆனா ரொம்ப அது பெருசா மெட்டீரியலைஸ் பண்ணவே இல்லை. அப்ப இந்த பர்சனல்ஸ்க்கு ஃபாரின் லாங்குவேஜ் லைக் ஸ்பானிஷ், ஜெர்மன், பிரெஞ்சு இதெல்லாம் நம்ம கத்துக் கொடுக்குறோம் அப்படின்னா இதனாலயும் நமக்கு பெனிஃபிட் வரும். நாட் ஒன்லி இங்கிலீஷ் லாங்குவேஜ், ஏதாச்சும் ஒரு ஃபாரின் லாங்குவேஜும் கத்துக்கணும். எதுக்காக இந்த ஃபாரின் லாங்குவேஜ் அப்படின்னு கேட்டீங்கன்னா, முக்காவாசி நமக்கு வரக்கூடிய ஃபாரினர்ஸ் எல்லாமே வந்துட்டு யூரோப்பியன் கண்ட்ரீஸ்ல இருந்து தான் மேக்சிமம் வராங்க. அப்ப இந்த ஃபாரின் கண்ட்ரீஸ்ல இருந்து வரக்கூடியவங்களுக்கு கைட் பண்ணக்கூடிய மாதிரியான ஒரு இன்டர்பிரட்டர்ஸாவும் ஆக்சஸ் பண்ணலாம். ஒருவேளை ஏதோ ஒரு இன்ஃபர்மேஷன் கிடைக்கணும் ஒரு இடத்துல ட்ரெயின்லேயே கிடைக்கணும் அப்படிங்கக்கூடிய பட்சத்துல இவங்களுக்கு இந்த ஃபாரின் லாங்குவேஜ் தெரிஞ்சது அப்படின்னா இந்தியாவோட இமேஜ் வந்துட்டு ஓரளவு என்ஹான்ஸ் ஆகும் அப்படின்னு. இந்த மாதிரி எக்ஸ்ட்ரா படிக்கணும், இந்த மாதிரி எக்ஸ்ட்ரா ஒரு ஃபாரின் லாங்குவேஜ் ஒரு ஆஃபீஸர் கத்து வச்சிருக்காரு அப்படின்னா அவருக்கு எக்ஸ்ட்ராவா ஃபாரின் லாங்குவேஜ் அலவன்ஸ் அப்படிங்கறதும் பே பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி. அண்ட் ஃபிஃப்த் என்ன சொல்றாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஃபோர்ஸஸ் வந்துட்டு இந்த சிஐஎஸ்எஃப் ஃபோர்ஸா இருக்கட்டும் இல்ல யார் யாரெல்லாம் காட் பண்றாங்களா இருக்கட்டும், அவங்கள ஒரு வெல் இன்ஃபார்ம்டு பர்சனா வைங்க. ஸ்மார்ட்டா இருக்காங்க, ஃபாஸ்டா மூவ் பண்ணக்கூடியவங்களா இருக்காங்க, எல்லா இடத்துலயும் இவங்க மோட்டிவேட்டடா இருக்கக்கூடிய பர்சனாலிட்டிஸ்க்கு சென்ட்ரல் கவர்மெண்ட்ல யாரு முக்கியமான ஆட்கள், ஸ்டேட் கவர்மெண்ட், ஏன்னா தே ஹவ் ஆஸ்ட் கனிமொழி ஹூ இஸ் அன் மெம்பர் ஆஃப் அ பார்லிமெண்ட், மெம்பர் ஆஃப் பார்லிமெண்ட்டுக்கே இந்த நிலைமை அப்படின்னா திங்க் அபவுட் தி ஆர்டினரி பீப்புள். அப்ப யார் யாரெல்லாம் ஒரு ஸ்டேட்லயும் ஒரு சென்டர்லயும் ரொம்ப முக்கியமான பர்சனாலிட்டிஸோ அதை பத்தி இந்த பர்டிகுலர் போஸ்டுக்கு இன்ஃபார்ம்டு பர்சன்ஸா வச்சிருங்க அப்படின்னு சொல்றாங்க. பிளஸ் எப்பயுமே ஒரு அசிஸ்டன்ட் கமாண்டன்ட் இல்ல டெபுட்டி கமாண்டன்ஸோட பிரசன்ஸ்ல தான் மத்த கமாண்டோஸ், மத்த அஃபீஷியல்ஸ் ஆர் பர்சனல்ஸ் எல்லாம் இருக்கணும். இந்த மாதிரி தேவையில்லாத அக்லி சிச்சுவேஷன்ஸ் வந்துட்டு அவாய்ட் பண்றதுக்காக. அண்ட் செவன்த் வே ஃபார்வர்ட் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஒருவேளை வந்துட்டு பேசஞ்சர்ஸ் கிட்ட மிஸ்பிஹேவ் பண்றாங்க அப்படின்னா அவங்க மேல வேகமான டிசிப்ளினரி ஆக்ஷன்ஸ் எடுக்கணும். ஒருவேளை திருப்பி இதே மாதிரி தப்பான பிஹேவியர் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னா அவங்கள கண்டுபிடிச்சு இந்த மாதிரி ஏர்போர்ட் செக்யூரிட்டி டியூட்டிஸ்ல இருந்தே அவங்களை கம்ப்ளீட்டா ரிமூவ் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரியான ஐடியாஸ் கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரியான ஆர்டிக்கல் ஒருவேளை வந்துட்டு உங்களுக்கு இந்த ஸ்டேட்மெண்ட்டே கொடுத்து a particular MP was asked whether she is a Hindu, discuss what kind of measures இல்ல what kind of improvements that could be made to particular CISF organization அப்படின்னு கேக்குறாங்க அப்படின்னா நீங்க இந்த 8 பாயிண்ட் கூட கம்ப்ளீட்டா எழுதிக்கலாம். The next article that we'll read is மெரிட் பேஸ்ட் இமிகிரேஷன் சிஸ்டம் இந்த ஒர்க்ஸ் அப்படின்னு பென்ஸ் சொல்லியிருக்காரு. யார் இந்த பென்ஸ்? மைக் பென்ஸ் அப்படிங்கிறவர் யூஎஸோட வைஸ் பிரசிடென்ட். இவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, ஒருவேளை ட்ரம்ப் வந்துட்டு செகண்ட் டேர்ம் யூஎஸ் பிரசிடென்டா வந்தாரு அப்படின்னா யார் யாரெல்லாம் யூஎஸ்குள்ள இமிகிரேஷன் H1B விசா மூலியமா வரணும்னு நினைக்கிறீங்களா, இல்ல நீங்க கிரீன் கார்ட்ஸ்க்கு வந்துட்டு H1B விசா மூலியமா நீங்க டெம்பரரி ஸ்கில்டு ஒர்க்கா வரீங்க, இல்ல H4 விசால வந்துட்டு டிபெண்டன்ட் விசாஸ் கொண்டு வரீங்க அப்படிங்கக்கூடிய சிச்சுவேஷன்ஸ்ல இந்த H1B விசாவே நாங்க யாருக்கு மட்டும்தான் கொடுப்போம்னா மெரிட் பேஸ்ட் இமிகிரேஷன் சிஸ்டமா நாங்க கொண்டு வரோம். இப்போ இருக்கிறது வந்துட்டு டோக்கன் பேஸ்ட் இல்ல லாட்டரி பேஸ்ட் சிஸ்டம்ங்க. உங்களோட நம்பர்ஸ் ரோல் ஆக்கிட்டே இருக்கும், அதுல உங்க நம்பர் விழுந்தது அப்படின்னா நீங்க யூஎஸ் போலாம், இல்லைன்னா போக முடியாது. இப்போ வந்துட்டு மெரிட் பேஸ்டா மாத்துறாங்க அப்படின்னா ஹைலி டெக்னிக்கல் நாலேஜ் இருக்கணும், யூஎஸ்ல அந்த ரிசோர்சஸ் இல்லைங்கிற பட்சத்துல தான் உங்களை கூப்பிடுவாங்க அப்படிங்கிற மாதிரியான ட்ரம்ப் வந்துட்டு கொண்டு வர ஆரம்பிச்சிட்டார். ட்ரம்ப் இந்த மாதிரியான சேஞ்சஸ் கொண்டு வரதுக்கான ரீசன் என்னன்னு கேட்டீங்கன்னா, யூஎஸ்ல நிறைய இந்த இமிகிரேஷன் சேலஞ்சஸ் இருக்கு. நமக்கு எப்படி அசாம்ல இருக்கோ அதே மாதிரி இவங்களுக்கும் நிறைய இமிகிரேஷன் சேலஞ்சஸ் இருக்கு, பர்டிகுலர்லி இன் தி சதர்ன் பார்டர். ஸோ அப்ப எங்களோட கம்ப்ளீட்டா எங்களோட இமிகிரேஷன், ஏன்னா நாங்க எப்பயுமே எங்களோட அமெரிக்கன் ஜாப்ஸை வந்துட்டு ப்ரொடெக்ட் பண்ணோம், அமெரிக்கன் ஒர்க்கர்ஸை ப்ரொடெக்ட் பண்ணுங்கிறது தான் எங்களோட தலையாய கடமையா இருக்கிறதுனால இமிகிரேஷன் நாங்க மெரிட் பேஸ்ட மட்டும்தான் வச்சு எடுப்போம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அமெரிக்காஸ் ஃபர்ஸ்ட் வந்துட்டு ஸ்ட்ரென்த் வந்துட்டு வேற எதை பத்தி பேசியிருக்காங்கன்னா, நீங்க வந்துட்டு எப்படி சைனாவோட டீல் பண்ண போறீங்க அப்படின்னு கேட்டபோது இவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, அமெரிக்காவோட ஸ்ட்ரென்த்தே வந்துட்டு அதோட எக்கனாமி அண்ட் மிலிட்ரி ஸ்ட்ரென்த் தான். ஆனா எங்களோட ஸ்ட்ரென்த் வந்துட்டு எங்களோட ரிலேஷன்ஸும் எங்களோட ஸ்ட்ரென்த் தான். நாங்க எல்லாரோடையும் பெட்டர் ரிலேஷன்ஷிப் வச்சுக்கணும்னு நினைக்கிறோம், இன்க்ளூடிங் சைனாவோடையும். ஆனா இப்போதைக்கு நாங்க யாரை தான் ஸ்ட்ரென்த் பண்ணணும்னு நினைக்கிறோம்னா யூஎஸ் இந்தியா ரிலேஷன்ஷிப்பை தான் ஸ்ட்ரென்த் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறோம். ஸோ தட் எங்களுக்கு வந்துட்டு எங்களோட ஸ்ட்ராங்கரான ஹோல்டு வந்துட்டு
வந்துட்டு இந்த பர்டிகுலர் இண்டோ பசிபிக் ரீஜன்ல இருக்கும் அப்படின்னு. அகெயின் he has also spoken in this US India strategic partnership forumல பேசும்போது இதெல்லாம் சொல்லியிருந்தாரு. The next article and the last article that we'll speak is about an economic article, open market operations. இந்த open market operations யூஸ் பண்ணி RBI வந்துட்டு liquidity வந்துட்டு increase பண்ணலாம் அப்படின்னு பேசிட்டு இருக்காங்க. சரி, இந்த open market operations அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, first இது ஒரு ஆபரேஷன், ஏதோ ஒன்று பண்ண போறாங்க. என்ன பண்ண போறாங்கன்னா மார்க்கெட். ஸோ மார்க்கெட்னால என்னது வாங்குறது விற்கிறது. ஸோ என்ன சார் பண்ண எக்கனாமிக் ரிலேட்டடா இருக்கிறதுனால கவர்மெண்டோட செக்யூரிட்டிஸும் ட்ரெஷரி பில்ஸையும் சேல் அண்ட் பர்ச்சேஸ் பண்ண போறாங்க. இந்த கவர்மெண்ட் செக்யூரிட்டிஸ் அண்ட் ட்ரெஷரி பில்ஸை யார் இஷ்யூ பண்ணுவாங்கன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட்டும் ஸ்டேட் கவர்மெண்ட்டும் இஷ்யூ பண்ணும். அப்ப இந்த ஓப்பன் மார்க்கெட் ஆபரேஷன்ஸ், இந்த சேல் அண்ட் பர்ச்சேஸை யார் பண்ணுவாங்க, யார் சார் விற்பாங்க, யார் வாங்குவாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா RBI. சரி, கவர்மெண்ட் இஷ்யூ பண்ணக்கூடியது இவங்க வாங்கி விற்க போறாங்க அப்படிங்கிற மாதிரி. சரி, எதுக்காக கவர்மெண்ட் இதை பண்றாங்க, RBI இதை பண்ணுதுன்னா மணி சப்ளை வந்துட்டு ரெகுலேட் பண்ணும். RBI மணி சப்ளை இன்க்ரீஸ் பண்ணும் அப்படின்னு நினைச்சதுன்னா இந்த கவர்மெண்ட் கொடுக்கக்கூடிய கவர்மெண்ட் செக்யூரிட்டிஸை வாங்கிப்பாங்க. அதாவது கவர்மெண்ட் செக்யூரிட்டிஸை வாங்குறாங்கன்னா RBI என்ன பண்ண போறாங்க, கையில பணம் கொடுக்க போறாங்க. யாருக்கு கொடுக்க போறாங்க, கவர்மெண்ட்டுக்கு கொடுக்க போறாங்க. அப்ப கவர்மெண்ட்டுக்கு நிறைய பணம் வருமா, லிக்விடிட்டி இன்க்ரீஸ் ஆகுமா, கவர்மெண்ட் கையில காசு நிறைய வரும்போது கவர்மெண்ட் வந்துட்டு இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் அப்படி இப்படின்னு நிறைய பண்ணுவாங்களா, ஜாப் கிரியேட் பண்ணணும்னு நினைப்பாங்களா, அது மூலியமா மக்கள் கைக்கு வந்துட்டு காசு போகுமா. ஸோ அப்ப மணியை சப்ளை இன்க்ரீஸ் பண்ணணும்னு நினைக்கக்கூடிய பட்சத்துல RBI கவர்மெண்ட் செக்யூரிட்டிஸை வாங்கிப்பாங்க. இதுவே மணி சப்ளை டிக்ரீஸ் பண்ணணும் அப்படின்னா they'll sell the government securities. அப்ப கவர்மெண்ட் செக்யூரிட்டி நாங்க விக்கிறோம், இன்ட்ரெஸ்ட் ரேட்ஸ் வந்துட்டு நாங்க இவ்வளவு போட்டு தருவோம் அப்படிங்கும் போது மக்கள் என்ன வாங்குவாங்க, இந்த செக்யூரிட்டி பாண்ட்ஸ் நம்ம வாங்கிக்கலாமே, ஒரு வருஷத்துக்கு போடுற மாதிரி இருக்கு, ஷார்ட் டேர்மா இருக்குது. ட்ரெஷரி பில்ஸ் எல்லாம் ஷார்ட் டேர்ம் செக்யூரிட்டி பில்ஸ் மாதிரி தான். ஸோ இந்த மாதிரி வாங்கி வச்சுட்டாங்க அப்படின்னா அவங்க கையில இருக்க காசை யார்கிட்ட கொடுத்துட்டாங்க, கவர்மெண்ட் கிட்ட கொடுத்துட்டாங்க. அப்ப எக்கனாமில மணி சப்ளை எப்படி இருக்கும், கம்மியா இருக்குமா. ஸோ சக் பண்ணணும்னு நினைக்கிற இடத்துல செல் பண்ணிடுவாங்க. இதுவே வந்துட்டு ஈஸியா லிக்விடிட்டி கொடுக்கணும்னு எடுக்கக்கூடிய இடத்துல பர்ச்சேஸ் பண்ணிடுவாங்க. ஸோ அப்ப RBI வந்துட்டு இந்த ஓப்பன் மார்க்கெட் ஆபரேஷன்ஸை யார் மூலியமா, நம்ம இண்டிவிஜுவல்ஸ் கூட இதை வாங்கலாம், கமர்ஷியல் பேங்க்ஸ் வழியா பண்ணுவாங்க. ஸோ they do not deal with the public directly. ஸோ மார்க்கெட் ஆப்ரேஷன்ஸ் என்ன பண்ணுச்சு, அப்போ ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா இருக்கக்கூடிய இந்த லிக்விடிட்டி ப்ரெஷரை வந்துட்டு பணம் இல்லாமல் தவிக்கக்கூடிய ப்ரெஷரை ஈஸ் பண்ணணுங்கிறதுக்காக நாங்கள் ஓப்பன் மார்க்கெட்டிங் ஆப்ரேஷன்ஸ் பண்ண போகிறோம். இந்த ஓப்பன் மார்க்கெட்டிங் ஆப்ரேஷன்ஸ் வந்துட்டு மார்க்கெட் கண்டிஷன்ஸில் சில ஃபினான்ஷியல் கண்டிஷன்ஸ்னால தான் நாங்கள் இதை பண்ணுறோம். எவ்வளோத்துக்கு மார்க்கெட்டில் வந்துட்டு நீங்கள் சேல் பண்ண போகிறீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா கிட்டத்தட்ட 20,000 crores வந்துட்டு நாங்கள் சேல் பண்ண போகிறோம். ஆனால் இது தனித்தனியாக பிரித்து வந்துட்டு 10,000 crores 10,000 crores அப்படின்னு செப்டம்பர் 10th இருந்து செப்டம்பர் 17th நாங்க பண்ண போறோம். ஏன் இதுக்காக பண்றாங்க அப்படின்னா எக்கனாமில இருக்கக்கூடிய அவுட்புட்ல வந்துட்டு கான்ட்ராக்ஷன் இருக்கு. ஏற்கனவே சென்ட்ரல் கிட்ட பணம் இல்லை, ஏன்னா அவங்களோட பிசிக்கல் டெபிசிட் 100%ஐயும் எக்ஸீட் பண்ணிட்டாங்க. ஸோ அப்ப எக்கனாமியை நாங்க ரீஸ்டோர் பண்ணி ஒரு சஸ்டைனபிள் பாத்துல கொண்டு வரணும் அப்படிங்கிற பட்சத்துல நாங்க இந்த மாதிரியான ஓப்பன் மார்க்கெட் ஆபரேஷன்ஸ் பண்றோம். ஏன்னா சில இண்டிகேஷன்ஸ் வந்துட்டு இப்போதைக்கு பணத்தை ஃபுட் அண்ட் ஃபியூயலுக்கான பிரைஸ் ரைஸ் வந்துட்டு ஸ்டெபிளைஸ் ஆயிட்டு இருக்கு அப்படிங்கிறது. ஸோ அப்ப RBI என்ன அஷ்யூர் பண்ணியிருந்தாங்கன்னா இந்த மாதிரி கடன் வாங்கக்கூடிய ப்ரோக்ராம் இந்த மாதிரி, ஏன்னா இது வந்துட்டு என்ன வாங்குறாங்க, கவர்மெண்ட் வந்துட்டு கடன் வாங்குற மாதிரி, செக்யூரிட்டியை விட்டு அவங்க கடன் வாங்குற மாதிரி, இந்த மாதிரி பண்ணக்கூடிய borrowing programs for 20 and 2021 will be completed in a non-disruptive manner. எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாம நாங்க சுமூகமா இதை முடிச்சு தரோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ they want aim வந்துட்டு ஆர்டர்லியான மார்க்கெட் கொண்டு வரணும் and to conduct repo operations for 1 lakh crore to help the bank at the cost. So repo rates என்ன அப்படிங்கறது நீங்க எக்கனாமில போய் படிச்சுக்கோங்க. ஸோ இதுதான் என்னோட இம்பார்ட்டன்டான current affairs. If you like my video, like, share and subscribe to Conquer IAS and press the bell icon for further notifications. Thank you.